அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சோல் லேண்ட் எபிசோட் 101 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோன்னா, அதாவது அந்த டாப் 3க்கான பேட்டில் வந்து ஆரம்பிச்சிருக்கோங்க. அங்கே தான் முடிஞ்சிருக்கோம். அந்த போப் இருக்காங்கல்ல, அவங்க வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக போன எபிசோட்லேயே அந்த சோல் போன் பற்றிலாம் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் ஒரு சாம்பியன் தான் இருக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் எஃபர்ட் அப்படிங்கிறத கொடுத்து சண்டை போடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச மொத்த விதையும் இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் நீங்கள் காட்டுங்க அப்படிங்கிறாங்க. இங்கே இப்போ 3 டீம் இருக்காங்க இல்லையா, இந்த 3 டீமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஃபைட் அப்படிங்கிறது நடக்கும். அதில் அந்த தோற்று போகிற டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஈவினிங்கில் அவங்களுக்கு வந்து குரூப் பேட்டில் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ அதிலேருந்து ஒரு வின்னரை செலக்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, 2 டீம் மொத்தமாக வந்து ஃபைனல்ஸில் சண்டை போடும். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே கேலரிக்கு போங்க, அங்கே போய் உட்காருங்க அப்படிங்கிறாங்க. அதாவது லாட்ஸ் அப்படிங்கிறத போடுவாங்க. இதில் யாருக்கு பை கிடைக்குதோ அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு டீம் ஜெயிக்கும்ல, அந்த டீம் கூட இவங்க வந்து செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது சண்டை போடுற மாதிரி இருக்கும். இங்கே மாஸ்டர்ஸ் எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இண்டிவிஜுவல் ஃபைட் இருக்குது பாருங்கள், இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஃபைட்டு. காரணம் என்னென்னா, இதில் ஜெயிச்சா ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபைனல்ஸ்க்கு போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் வேறு கிடைக்கும். இங்கே இன்னொரு பிரச்சனை, இந்த மார்ஷல் சோலால் டீம் இருக்குல்ல, அவனுங்க பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கானுங்க. லெவல் 50 இருக்கானுங்க. அவனுங்க கூட எப்படி சண்டை போட்டு ஜெயிக்கிறது? தங்சான் இருக்கான் இல்லையா, அவன் வந்து போன ஃபைட் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கேப்டன் கிட்ட போய் பேசியிருப்பான். ஆனால் அந்த கேப்டனுக்கு உள்ளுக்குள்ளே சண்டையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே தெரியல. இப்போ ஃப்ராண்டர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது இந்த ஷென்ஃபெங் ஸ்கூலு அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலு ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தா கூட ஒருத்தன் கூட லெவல் 50 இல்லைடா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம தங்சான் என்ன சொல்கிறான், அவங்க கிட்ட இல்லாத ஒரு அட்வான்டேஜ் நம்ம கிட்ட இருக்குது. என்னதுன்னா பிளானிங், இன்னொன்று இவங்களோட டீம் ஒர்க். அது வந்து அந்த டீம் கிட்ட இல்லையே. இப்போது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்கப்பா, எப்போ அவங்க டீம்லேருந்து ஃபர்ஸ்ட் மெம்பர் அமுச்சு வைங்க அப்படிங்கிறாங்க. மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து அவங்கள ஜாக்கிரதையாக அப்சர்வ் பண்ணணும். ஸோ அவங்க டீம்லேருந்து ஒருத்தனை அனுப்புகிறாங்க. இப்போ 3 டீமில் இருந்தும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மெம்பர் போகிறாங்க. போயிட்டு இதுலேயுமே வந்து லாட்ஸ் போடணும். லாட் எடுத்து பார்த்தா நம்ம டீமுக்கு வந்து பை அப்படிங்கிறது கிடச்சிச்சு. ஸோ நம்ம சண்டை போட வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டு யாருக்கு அப்படின்னா ஷென்ஃபெங் ஸ்கூலுக்கும் அதுக்கப்புறமா மார்ஷல் சோலாலுக்கும் தான் சண்டை. இப்போ சண்டை ஆரம்பிக்கட்டும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மார்ஷல் சோலால் இருக்கு இல்லையா, அவன் என்ன சொல்கிறான், இல்லைங்க நாங்கள் சண்டையிலேருந்து விலகிக்கிறோம் அப்படிங்கிறானுங்க. யாருக்கும் ஒன்றும் புரியல, என்னடா ஸ்ட்ராங்கஸ்ட் டீமு விலகிக்கிறோன்னு சொல்கிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க. ஸோ இப்போ மார்ஷல் சோலால் வெளியில் போனதுனால யார் வின்னர்? ஷென்ஃபெங். இப்போ ஷென்ஃபெங் என்ன பண்ணணும், ஆஸ் பர் ரூல் நம்ம டீம் கூட சண்டை அப்படிங்கிறத போடணும். சரிப்பா நீங்கள் 2 பேர் சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லும்போது மாஸ்டர் உள்ளே குறுக்கிடுறாரு. மேட்சை நிறுத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே இவனுங்களுக்கு சரியான கோவம், எதுக்கு சண்டைக்குள்ளே குறுக்கிடுற அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக பேசுகிறான். ஆனால் போப்பை வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. நிறுத்திட்டு எதுக்குங்க நிறுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலாக மரியாதையாக பேசுகிறாங்க. மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து இந்த சண்டையிலேருந்து விலகிக்கிறோம் அப்படிங்கிறாரு. அவங்களுக்கு ஒன்றும் புரியல, ஏன் விலகிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஏங்க எங்களுக்கு உரிமை இருக்குது, விலகக்கூடாதா, நாங்கள் விலகிக்கிறோம் அப்படிங்கிறாரு. அதான் அவங்க சொல்கிறாங்க, ஆமாங்க உங்களுக்கு உரிமை இருக்குது, ஸோ நீங்கள் விலகலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ நான் கேள்வி கேட்டதுக்காக எல்டர் நீங்கள் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போப் சொல்கிறாங்க. சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் புரியல, எது எல்டரா? நான் மாஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வயசும் கிடையாது, அதே சமயத்தில் அவர் அந்த அளவுக்கு பவரும் கிடையாது. எப்படி இவருக்கு இவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டேட்டஸ் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. இப்போ நம்மளும் விலகியாச்சு, அடுத்து வந்து வேறு வழி இல்லை, கண்டினியூ பண்ணோம். இப்போது ஷென்ஃபெங் என்ன சொல்லுது, இல்லைங்க நாங்கள் வந்து மார்ஷல் சோலால்கிட்ட சண்டை போடல, அவங்க வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் டீமு, நாங்கள் வந்து தோற்று போயிட்டோம், நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஈவினிங்கில் நடக்கிற குரூப் பேட்டலுக்கு சண்டை போடுறோம் அப்படின்ட்டானுங்க. ஓகேப்பா நீங்கள் முடிவு பண்ணிங்க, நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மார்ஷல் சோலால் வந்து டைரெக்டாக ஃபைனல்ஸ்க்கு போயிட்டாங்க. மீதி இருக்கிறது யார் அப்படின்னா நம்ம டீமும் ஷென்ஃபெங் டீம் தான். இவங்க வந்து ஈவினிங்கில் குரூப் பேட்டில் அப்படிங்கிறது சண்டை போடணும். அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து நெக்ஸ்ட் டே ஃபைனல்ஸில் சண்டை போடுவாங்க. இப்போ நம்ம ஆட்கள் எல்லாருமே திரும்ப ரூமுக்கு வந்துட்டாங்கப்பா. ரூமுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னடா இது, நமக்கு வந்து ஃப்ரீ பாஸ் அப்படிங்கிறது கிடைச்சிது, அதை யூஸ் பண்ணி அவங்கள அப்சர்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி பண்ணிட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதில் 2 விஷயம். ஒன்று என்னென்னா, இந்த மார்ஷல் சோலால் வந்து சண்டையே போடல, அதனால் நாளைக்கு சண்டை போடும்போது அவங்களுக்கு எந்த ஒரு இன்ஜுரியும் இல்லாமல் ஃபுல் பவரால் சண்டை போட முடியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, சப்போஸ் நம்ம டீம் வந்து கண்டினியூஸாக சண்டை போட்டிருந்தாங்க அப்படின்னா ஜிங்லிங் இருக்கான்ல, கண்டிப்பாக அவன் தோற்று போயிருப்பான். தோற்று போனதுக்கப்புறம் இவனுங்க என்ன பண்ணியிருப்பாங்க, மறுபடியும் மார்ஷல் சோலால் கிட்ட போன உடனே தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பானுங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம வந்து கண்டினியூஸாக சண்டை போடாமல் இருந்திருக்கோம், அது நமக்கு தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கும். ஸோ இவனுங்க இதெல்லாம் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கானுங்க. அதாவது இந்த ஷென்ஃபெங் ஸ்கூலும் அதுக்கப்புறமா மார்ஷல் சோலாலும் 2 பேருக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது இருக்குது. அதான் மாஸ்டர் என்ன சொல்கிறாரு, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணி நம்மளை தடுத்து நிறுத்தலான்னு பார்த்துறானுங்களா, நமக்கு ஒரே கோல் தான் இருக்குது, சாம்பியன்ஷிப் வின் பண்ணணும், நம்ம ஸ்கூல் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படிங்கிறாரு. இப்போ இந்த குரூப் பேட்டில் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய டைம் வந்துடுச்சு. 2 டீமும் அசம்பிள் ஆகிட்டாங்க. இவங்க உள்ளுக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு தங்சான் கிட்ட கேட்குறா, நாங்கள் ஏன் இதை பண்ணோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அவன் என்ன சொல்கிறானா, எங்களுக்கு சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறத விட உன்னை டிஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோலாக இருக்குது அப்படிங்கிறா. அதான் தங்சான் அப்படியே பார்க்குறான், நீ பண்ண இந்த காரியம் இருக்குல்ல, நீ எப்பயோ தரம் தாழ்ந்துட்ட அப்படிங்கிறான்.
இந்த பொண்ணு என்ன சொல்றா, ஓவரா பேசாத, நீ என் உயிரை காப்பாத்தினல, அதுக்கான காம்பன்சேஷனை நான் உனக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறா. என்னடா கொடுத்தா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பார்க்குறானுங்க. சரி ஓகே, சண்டை ஆரம்பிக்க போது எல்லாரும் போய் ரெடி ஆகுங்க அப்படின்னு உடனே எல்லாருமே அவங்கவுங்க பிளேஸ்க்கு போகிறாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து சண்டை நடக்கும்பொழுது நம்ம தங்சானும் ஃபங்ஷாவத்தினும் சிங்கிளாக சண்டை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு இருக்கால, அவளும் நம்ம தங்சானும் கூட சண்டை போட்டிருக்காங்க. அதில் அந்த பொண்ணு வந்து ஜெயிச்சிருக்கா. இப்போ இந்த சண்டை எந்த பக்கம் போக போகுது அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமான கேள்வியாக இருக்குது. அவங்களோட ஃபார்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக ஓகே. ஆனால் நம்ம ஆட்கள் எல்லாருமே ஸ்ட்ரெயிட் லைனில் நின்றுட்டு இருக்கானுங்க. இவனுங்க என்ன பிளான் பண்ணுறானுங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முழிச்சிட்டு இருக்காங்க. சரி ஓகேப்பா, சண்டை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய மார்ஷல் சோல் இருக்கும் இல்லையா, அதை வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஆட்கள் என்னடா பண்ணுறாங்க அப்படின்னா, ஆஸ்கார் ராங் ரெண்டு பேரும் பின்னாடி நிற்க, மற்றவங்க எல்லாம் வந்து ஒரு மாதிரி செமி சர்க்கிள் மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறாங்க இவங்க அப்படின்னு பார்த்தா, ஆஸ்காரும் ராங்கும் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட சோல் பவர் இருக்கு பாருங்க, அதை வந்து ஃபியூஸ் பண்ணுறாங்க. அதுலேருந்து வர எனர்ஜியே பயங்கரமாக இருக்குங்க. இவனுங்க பார்க்குறானுங்க, ஐயோ பக்கத்தில் போனால் நமக்கு ஆபத்து, சீக்கிரமாக பவர் அப் பண்ணுங்கடா அப்படின்னு உடனே ஃபங்ஷாவத்தியன் வந்து பவர் அப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவனோட வின் பவர் இல்லையா, அந்த கேல் வின்ஸ் அப்படிங்கறத யூஸ் பண்றான். அதே சமயத்தில் அந்த பொண்ணு என்ன பண்றா, அவங்க டீம்ல இருக்கக்கூடிய சப்போர்ட் பிரான்ச்சை சேர்ந்தவங்க அவங்களுடைய பவரை வாங்கி அதை வந்து ஃபியூஸ் பண்ணி அந்த ஃபியூஸ்டு பவர் இருக்கும்ல, அதை என்ன பண்றான்னா ஃபங்ஷாவத்தினுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றா. அவனோட இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டு பவர், இப்போ இவ கொடுத்துருக்கிறது ஃபயர் பவர். ரெண்டுமே வந்து ஒன்னோட ஒன்று சேர்ந்து பயங்கரமாக அவனுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணுது. அதான் மாஸ்டர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்காக நம்ம பசங்க ஒன்றும் ரொம்ப மோசமானவங்க கிடையாது, வெயிட் பண்ணி பாருங்கடா அப்படிங்கிறாரு. இவனுங்க இப்போ ஒரே லைனாக நிற்கிறாங்க, ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று நின்று. இவன் ஆஸ்கார் என்ன பண்ணுறான்னா அவனுடைய அந்த சோல் பவர் இருக்கு இல்லையா, அதை அப்படியே வந்து ராங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே ராங் என்ன பண்ணுறா, அந்த சோல் பவர் இருக்கு பாருங்க, அதை வந்து ஃபியூஸ் பண்ணுறா. அதான் சிங்மிங் பார்க்குறாரு, இவளுக்கு வந்து இந்த மாதிரி சோல் ரிங் ஃபியூஷன் ஸ்கில் தெரியும்னு எனக்கு தெரியாதே அப்படிங்கிறாரு. அதான் மாஸ்டர் சொல்றாரு, அவளை யாருன்னு நினைச்ச, இந்த சீப் ஆஃப் ஆம்பரோட நெக்ஸ்ட் சீஃப், அவளுக்கு இது கூட தெரியாதா என்ன அப்படிங்கிறாரு. இப்போ இவன் என்ன பண்றான்னா இவளோட சோல் பவர் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அடுத்த ஆளுக்கு கொடுக்குறா. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே என்ன பண்றாங்கன்னா அவங்களோட பவர் ஆட் பண்ணி அந்த பவர் அப்படியே கொண்டு போய் அடுத்த பர்சனுக்கு கொடுக்குறாங்க. இது வந்து 7-in-1 ஃபியூஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியாக தங்சான் கிட்ட வரும்பொழுது அது அப்படியே பயங்கர பிரம்மாண்டமா இருக்குங்க. அங்கே இருக்க போப்பே ஆடி போயிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். ஏன்னா அவங்களால கூட இதை பண்ண முடியாது. விஷயம் என்னென்னா இது எல்லாத்துக்கும் பின்னாடி யார் இருக்கிறது, நம்ம மாஸ்டர் இருக்கார். அதனால தான் மாஸ்டருக்கு அப்படி ஒரு மரியாதை. ஆக்சுவலாக இதை பற்றி நிறைய பேர் படிச்சிருக்காங்க, ஆனால் யாராலையுமே செய்ய முடியல. இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கூல் இருந்ததில்ல, அவனுங்க வந்து 7-in-1 ஃபியூஷன் ஸ்கில் அப்படிங்கிறத ட்ரை பண்ணானுங்க. இருந்தாலும் இது பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. நார்மலாக இதை பண்ணணும் அப்படின்னா இவங்க எல்லாருக்குமே ஒரே டைப் ஆஃப் மார்ஷல் சோல் அப்படிங்கிறது இருக்கணும். ஆனால் நம்ம ஆட்கள் எல்லாருக்குமே வேறு வேறு பவர் இருக்குது, வேறு வேறு எபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதை பண்ணுறாங்கன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம். இந்த மொத்த கிரெடிட்டுமே யாருக்கு போவோம்னா மாஸ்டருக்கு தான் போவோம். இந்த டெக்னிக் யாருக்குடா முழுசாக புரியும் அப்படின்னா 2 பேர் தான். ஒன்று நம்ம தங்சான், இன்னொன்று நம்ம மாஸ்டர். எல்லாருமே வியந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஃபங்ஷாவத்தியன் என்ன சொல்கிறான்னா, எல்லாருமே அதோட ஸ்ட்ரென்த்தை பார்க்குறீங்க, எனக்கு அதோட வீக்னஸ் தெரியுது அப்படிங்கிறான். ஏன்னா இந்த ஒரு டெக்னிக் எங்கேருந்து ஆரம்பிச்சது, ராங் கிட்டேருந்து ஆரம்பிச்சது. ஸோ அவளை தட்டி விட்டா இந்த டெக்னிக் மொத்தமாக கவுந்துரும் அப்படிங்கிறான். ஆனால் தங்சான் என்ன பண்ணுறான் அப்படின்னா இப்போ அந்த ஒரு ஹேமரை வர வைக்கிறான்ப்பா. அது பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 டூல் சோல் இல்லையா அது. இதில் விஷயம் என்னென்னா இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இந்த ஒரு ஹேமர் மார்ஷல் சோலாலுக்கு வந்திருக்கு. எப்போது தங்சானோட அப்பாவும் இதுக்கு முன்னாடி இருந்த போப்போ சண்டை போட்டாங்க இல்லையா அப்போது. ஸோ மறுபடியும் வந்திருக்குன்னா என்ன கலவரம் ஆரம்பிக்க போது தெரியலையேன்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஃபங்ஷாவத்தியன் என்ன பண்ணுறான்னா அவனுடைய அட்டாக்கை ஆரம்பிக்கிறாங்க. பயங்கர வேகமாக வராங்க அட்டாக் பண்ணுறதுக்கு. இவங்க பார்க்குறானுங்க, என்னடா இவனோட ஸ்பீடு இவ்வளோ வேகமாக இருக்கே அப்படின்னு பார்க்குறாங்க. தங்சான் சும்மா விட்டுருவானா, அவனோட பர்பிள் டீமனை அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பார்க்குறான். பார்த்து அவனோட ஹேமரை கொண்டு போய் அட்டாக் பண்ணுறாங்க. இங்கே என்னமோ அட்டாக் பண்ணுறது தங்சான் தான், ஆனால் அந்த ஒரு அட்டாக்ல தங்சானுடைய அப்பாவே இவங்க பார்க்குறாங்க. யார், நம்ம போப்பு. ஸோ இங்கே தான் இந்த ஒரு எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.